அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவது, உங்களை சந்தித்தது எனக்கு ஒரு சந்தோஷம். அடிக்கடி சொல்லுகிறது போல உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் என்னை சந்திக்கிறார். ஆமை என்னோடு கூட வார்த்தைகளை கொடுக்கிறார். உங்களோடு அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நேசித்தபடினாலே இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அற்பமா தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பேசுகிற அநேக வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அது மாற்றும். ஆமென். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆமென் கர்த்தரோடு உணர்த்தினார். வேதத்தில் இப்படியாக வார்த்தை உண்டு. சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். ஆமென். தாவீதை காப்பாற்றுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களையும் காப்பாற்றி வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்படி தப்புவிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியல இல்லையா? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஒரு பெரிதான ஒரு திட்டம், ஒரு ரகசியம் அதில் இருக்கிறது. ஆமென். தாவீதை கர்த்தர் காப்பாற்றிய நோக்கம் சவுல் என்பது ஜனங்களுடைய ஒரு தெரிந்து கொள்ளுதல். சவுலை ராஜாவாக்கும்படி ஜனங்கள் தேவனை கட்டாயப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ராஜாவாக தந்தார். ஆனால் தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய முன்குறித்தல், தேவனுடைய விருப்பம். ஆகையினால் தேவனுடைய விருப்பத்தை தேவன் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் காப்பாற்றி வருவார். உங்களையும் கர்த்தர் காப்பாற்றி வருவதுடைய நோக்கம் அதுதான். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல். ஒருவேளை நீங்க தேவனை தெரிந்து கொண்டிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஊழியத்தில் தோற்று போவதற்கும் விசுவாச வாழ்க்கை விட்டு போவதற்கு முக்கியமான காரணம் தெரியுமா? கர்த்தரை அவர்களை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாள் வரையிலும் தேவன் உங்களை காப்பாற்றுவதுடைய ஒரே ஒரு நோக்கம், அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரணம் உண்டு. ஆமென். சவுலை தூக்கி போட்ட மாதிரி தாவீதை தூக்கி போடாததுக்கு இன்னொரு நோக்கம் உண்டு. என்ன தெரியுமா? தாவீதை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமென். தாவீதை தெரிந்து கொள்ளுகிறதுக்காக சாமுவேலிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி, ஆமென், எனக்கு என் இருதயத்திற்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான் என்று சொல்லி. அப்ப தாவீது மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கர்த்தர் வச்சிருந்தார். தாவீதை குறித்து பெரிய அளவுக்கு தீர்க்கதரிசனத்தில் பேசியிருந்தார். ஆமென். தாவீதை அபிஷேகம் பண்ணுவதை குறித்து சாமுவேல் அவ்வளவு சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லிவிட்டால் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஆமென். உங்க பேர்ல பெரிய முதலீடு கர்த்தர் பண்ணி இருக்கிறார். உங்களை குறித்து அநேகருக்கு முன்பு தேவன் அறிக்கை செய்திருக்கிறார். உங்களை பற்றி அநேகரிடத்தில் பெரிய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகையினால் கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் சரி, ஆமென், எத்தனை கூட்டங்கள் எழும்பினாலும் சரி, ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்கள் பேர்ல ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. உங்கள் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தேவனுக்கு இருக்கிறது. உங்க மேல ஒரு பெரிய முதலீடு கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை குறித்து அநேகருக்கு என்பதாக தேவன் அறிக்கை செய்து கொண்டு வருகிறார். அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். இனி காப்பாற்றப்படுவீர்கள்.